ஓகே மேம். ஸோ இந்த லைவா நானே கேட்கணும்னு நெனச்சேன் நீங்களே சொல்றீங்க. லைவா கேட்கும்போது ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தானா வரும்ல. அடுத்தடுத்த சாங் அப்படிங்கும்போது. ஏன்னா நாங்க டிவில பார்க்கும்போதே கட் பண்ணி இன்டர்வல் அடுத்த ஆமா. சாங் அப்படி வரும்போது, எங்களுக்கு அது வேற மாரி இருக்கும். உங்களுக்கு லைவா அது நடக்கும்போது, உங்களுக்கு அது பார்க்கும்போது, அவங்க பாடும்போது உங்களுக்கு ஒரு சிங்கரா எப்படி மேம் அந்த மூமெண்ட் இருக்கும்? அதுதான் நான் சொன்னேனே, ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. லைவ் ஷோஸ் பண்ணும்போதே, அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு பாருங்க, அது பயங்கரமான வைப்ரேஷன நமக்கு குடுக்கும். அதே தான் இந்த ஷூட்லயும் நம்ம பார்ப்போம். எந்த ஒரு மியூசிக்குமே நம்ம லைவா கேட்கும்போது தான் அதோட அந்த உயிரோட்டம் நமக்கு கிடைக்கும். ஓகே. அதோட நம்ம கனெக்ட் ஆவோம். ஸோ, அந்த லைவ கேட்கும்போதே எங்கெங்கேயோ அப்படியே நமக்கு போகும். அந்த ம். அந்த அந்த சீன் போகும். அந்த மியூசிக் டைரக்டர் எப்படிலாம் இது அந்த மியூசிக்கை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தோணும். அந்த லிரிசிஸ்ட் எப்படி எழுதியிருப்பாரு, எப்படி இப்படிலாம் லிரிக் எழுதியிருக்காங்க, இதுக்கு இவ்வளோ அழகா டியூன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அது அந்த லைவ் கேட்கும்போது அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகும். ம். அந்த 2 ரவுண்ட்லாம் நினைச்சாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உண்மையிலே. ஓகே மேம். ஸோ நெறைய பேர் உங்க கூட ஒர்க் பண்றாங்க. நெறைய சிங்கர்ஸ், நெறைய ஜூனியர்ஸ், நெறைய மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்க கூட க்ளோஸா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அப்படி யாராவது இருக்காங்களா சரிகமப செட்ல? க்ளோஸா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரோடையும் நான் வந்து அடாப்ட் ஆயிடுவேன். ம். ஸோ எல்லாருக்கும் என்னையும் பிடிக்கும். எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும். ஓகே. க்ளோஸ்ன்னு அப்படிலாம் இல்ல. எல்லாருமே எனக்கு க்ளோஸ் தான். ம்.